ஏகர்வனி சாலிசமானம் என்றிடும் எல்லா மக்கள் மீது நோட்டுமாக இன்று பயணத்தில் கண்ட இது என்னென்னா, நம்ம அன்னை பாத்திமாளி இல்லத்தில் ஒரு மரம் வச்சுருந்தோம். அது என்ன மரம்னா பாலை மரம், உலக்கை பாலை மரம். இதோட தாவரல் பேர் மணில்ஹரா எக்ஸென்ட்ரா. நம் மண்ணிற்குரிய நம்ம நிலந்த ஒரு மரம். சில பகுதியில் 1-2 இடங்களில் இருக்குது. ஆமாம், தென்காசியில் இந்த மரம் நான் எங்கேயுமே பார்க்கல. அப்போ நம்ம ஊரில் ஒரு மரம் வைக்கணும்னு சொல்லி இந்த மரத்தை தேடி பிடிச்சி எடுத்து ஒரு மரத்தை உருவாக்கி அந்த மரத்தை இந்த ஹோமில் வச்சேன். அது நல்லபடியாக வளர்ந்துட்டு, ஆமாம், பாலை நிலத்துக்குள்ளே ஒரு மரம், வேப்பம்பழம் போல் மஞ்சள் கலரில் நல்லா இனிப்பாக இருக்கக்கூடிய ஒரு மரம். கோடைக்கரை அந்த சைடுகளில் இந்த மரம் அதிகம் இருக்கிறதா சொன்னாங்க. நம்ம பகுதியில் இல்லை. நான் பார்க்கையில் திருநெல்வேலியில் 2 மரங்களை நான் பார்த்துருந்தேன். தென்காசியில் நான் எங்கேயுமே, தென்காசி சுற்று வட்டாரத்தில் நான் பாலை மரம் எங்கேயுமே நான் பார்க்கல. ஆமாம், அப்போது அந்த ஒரு மரம் ஒப்பமனுக்காக இந்த பாலை மரங்களை தேடி பிடிச்சி இந்த ஹோமில் வச்சோம். இவங்களும் நல்லபடியாக வளர்த்துட்டாங்க. ஆமாம், நம்ம மண்ணை சார்ந்த பாலை நிலத்துக்குரிய மரம். இந்த மாதிரி நம்ம மண்ணிற்குரிய மரங்களை நம்ம நடவு பண்ணணும். ஆமாம், அப்போ தான் இப்படிலாம் ஒரு மரம் இருந்திருக்கான்னு நாளைய மக்களுக்கு தெரியும். ஆமாம், ரொம்ப இறுதியான ஸ்ட்ராங்கான ஒரு மரம் இந்த மரம். இந்த பார்த்தீங்கன்னா தெரியும், இலை அமைப்பு முள்ளாக இருக்கும். ஆமாம், குச்சி குச்சா